சேத்துல கால் வச்சா தான் சோத்துலயே கை வைக்க முடியுங்க. யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல விவசாயி மட்டும் இல்லைன்னா, சாப்பிடுற சாப்பாட்டுக்கு எவ்ளோ திண்டாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த விவசாயிக்கு தகுந்த வேல்யூங்கிறது சுத்தமாவே இல்ல. ஊர்ல அப்பாவுங்க தோட்டத்துல எப்பவுமே வயல் வச்சுட்டே தான் இருப்பாங்க. நாத்தாங்கால் விடுறதுக்கு தான் அப்பா ஃபுல்லா தண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் டிராக்டரி வர சொல்லியிருந்தாங்க. டிராக்டரி ஓட்டிட்டு போனதுக்கப்புறம் அருகம்பில்லலாம் நெறைய இருக்குங்க. அதெல்லாமே பொறுக்கி போட்டுறோன்னு. ஏன்னா நெல்லு விதைச்சோம்னா, நெல்லு மொளச்சு வரையில அந்த கூடவே அருகம்பில்லுமே தழைஞ்சு வந்துரும். அந்த நெல் பயிர நல்லா வளர விடாதுன்னு சொல்லிட்டு, அருகம்பில்லலாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. எல்லாமே பொறுக்கி வீசிறணும். கூடவே பார்த்தீங்கன்னா, சைடுல வரப்புல இருக்கும். வரப்புல இருக்கிற அரும்பில் எல்லாமே அப்பா வெட்டி போட்டாங்க. நானுமே கூட பொறுக்கி போட்டுட்டேன். கெராயெல்லாம் பொறுக்கி போட்டதுக்கப்புறம் ஃபுல்லா ஒரு 4, 5 நாள் தொடர்ந்து நாத்தாங்கல்ல தண்ணி விட்டுருவாங்க. அப்பதான் கெராயெல்லாம் இத்து போகும்ன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் நெல்லு விதைப்பேங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, 5020 தான் அப்பா விட்டுருக்காங்க. நான் கரெக்ட்டா விதைக்கிறப்போ ஊர்ல இல்லைங்க. அதனால கிளிப்பு மட்டும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கருமிச்சு தான் ஊருக்கு போயிருந்தேன். நெற்பயிரெல்லாம் பார்க்கறக்கே அவ்ளோ கிரீனிஷா சூப்பரா வளர்ந்திருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சுனா லைக் பண்ணிருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.